ஆபரேஷன் ஹராஸ் அதிரடியை பிஎல்ஏ வெள்ளிக்கிழமை தொடங்கியது. எதிரிகளே வாருங்கள், பலூச் பெண்களை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று வீரமரணம் அடைந்த ஹவா பலூச் தன் வீடியோ பதிவில் கூறியிருக்கிறார். எங்கள் அதிரடியில் 200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர், 17 பேர் உயிருடன் பிடிக்கப்பட்டனர் என்று பிஎல்ஏ கமாண்டர் ஜிஎன் பலூச் தெரிவித்திருக்கிறார். இதுவரையிலும் எங்களுக்கும் திமுகவுக்கு இடையில் தான் போட்டி என்று கூறி வந்தவர் இப்போது எங்களுக்கும் டிஎம்கேக்கு இடையிலும் போட்டி, எங்களுக்கும் பிஜேபி கூட்டணிக்கு இடையிலும் போட்டி என்று சொல்ல வந்திருக்கிறார். அவர் தன்னை இன்னொரு எம்ஜிஆராக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார். மயிலுக்கு வான்கோழி, குயிலுக்கு காகம், எம்ஜிஆருக்கு விஜய். எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான், விஜய் டூக் தான். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். பாகிஸ்தான் ராணுவம் பெரும் பின்னடைவை சந்தித்திருக்கிறதே. வணக்கம் நண்பர்களே. பாகிஸ்தான் பெரும் பின்னடைவை சந்தித்து வருகிறது. பாகிஸ்தான் ராணுவத்தை சேர்ந்த பலர் கொல்லப்பட்டு இருக்கின்றனர். பாகிஸ்தானுடைய ராணுவம் பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கிறது. பாகிஸ்தானின் பலூச்சிஸ்தான் விடுதலை படையை சார்ந்த, அதாவது பிஎல்ஏ சார்ந்த பெண் போராளிகள் 2 பேர் தற்கொலைப்படை தாக்குதல் நடத்தியுள்ளனர். அங்கு கடந்த சில நாட்களாக நடைபெற்று வரும் மோதல்களில் பாகிஸ்தான் வீரர்கள் 200 பேர் உயிரிழந்து விட்டதாக பிஎல்ஏ தெரிவித்திருக்கிறது. அதாவது பலூச் லிபரேஷன் ஆர்மி தெரிவித்திருக்கிறது. பாகிஸ்தானில் உள்ள பலூச்சிஸ்தானை தனி நாடாக்க கோரி பிரிவினைவாத போராளிகள் போராடி வருகின்றனர். இதனால் அங்கு பலூச்சிஸ்தான் விடுதலை படையினருக்கும் பாகிஸ்தான் பாதுகாப்பு படையினருக்கும் இடையே நீண்ட காலமாக மோதல் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் பலூச்சிஸ்தானில் உள்ள பாகிஸ்தான் படையினர் மீது 2ஆம் கட்ட ஆபரேஷன் ஹராஸ் அதிரடியை பிஎல்ஏ வெள்ளிக்கிழமை தொடங்கியது. ஹராஸ் என்கிற பலூச் வார்த்தைக்கு கரும்புயல் என்று பொருள். ஆபரேஷன் ஹராஸ் என்றால் கரும்புயல், அதிரடி என்று அர்த்தம். இந்த தாக்குதலில் தற்கொலை படைப்பிரிவை சார்ந்த பெண் போராளிகளை பிஎல்ஏ களம் இறக்கியது. ஆசிஃபா மெங்கல் என்கிற பெண் போராளி வாகனத்தில் வெடிகுண்டுகளை ஏற்றி சென்று நாஸ்கி நகரில் உள்ள பாகிஸ்தான் ISI தலைமையகம் மீது பெரும் தாக்குதல் நடத்தினார். அவர் பிஎல்ஏ அமைப்பில் கடந்த 2023ஆம் ஆண்டு சேர்ந்தார். தற்கொலை படையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் சேர்ந்தார். தீவிர பயிற்சி பெற்று தற்போது ISI தலைமையகம் மீது தாக்குதல் நடத்தி உயிரிழந்திருக்கிறார். அதே போல ஹவா பலூச் என்கிற பெண் போராளி குவாதர் பகுதியில் தற்கொலை படை தாக்குதல் நடத்தினார். பலூச்சில் 2 இடங்களில் பெண் போராளிகள் தற்கொலை படை தாக்குதல் நடத்தியதை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் காஜா ஆசிப் உறுதி செய்திருக்கிறார். பாகிஸ்தான் வீரர்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு முன்பாக ஹவா பலூச் வெளியிட்ட வீடியோ பதிவில் என்ன கூறியிருந்தார் என்பதை பார்ப்போம். பலூச் தேசமே, இன்று உங்களின் சகோதரிகளில் ஒருவர் பாகிஸ்தானின் பஞ்சாபி ராணுவத்தை எதிர்கொள்ளுகிறார். தற்போது பலூச் மக்கள் தைரியத்துடன் போராட முன்வர வேண்டும். நமக்கு வேறு வழி இல்லை. பாகிஸ்தான் நம்மை எதிர்கொள்ள முடியாது. இன்று மகிழ்ச்சியான நாள். நாங்கள் எதிரியை எதிர்கொள்ளுகிறோம். பலூச்சிஸ்தான் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகள் கைவிடப்பட மாட்டார்கள் என்பதை நாம் எதிரிக்கு தெரிவிப்போம். போர் வேடிக்கையானது. நாங்கள் எதிரிகளுக்காக காத்திருக்கிறோம். எதிரிகள் கோழைகள். அவர்கள் தொலைவில் இருந்து தாக்குதல் நடத்துகின்றனர். அவர்களுக்கு நேரில் வர தைரியம் இல்லை. எதிரிகளே வாருங்கள், இன்று உங்களுக்காக காத்திருக்கிறோம். பலூச் சுதந்திர போராட்ட வீராங்கனைகளை நீங்கள் எதிர்கொள்வீர்கள். பலூச் பெண்களை எதிர்கொள்வது எவ்வளவு கடினம் என்பதை நீங்கள் அறிவீர்கள் என்று வீரமரணம் அடைந்த ஹவா பலூச் தன் வீடியோ பதிவில் கூறியிருக்கிறார். இந்த தாக்குதல் குறித்து பிஎல்ஏ செய்தி தொடர்பாளர் ஜிஎன் பலூச் என்ன கூறினார் என்பதை பார்ப்போம். பலூச்சிஸ்தானின் கன், மஸ்தங், டம்பான்சி, குவத்தா மற்றும் நாஸ்கி ஆகிய இடங்களில் பிஎல்ஏ போராளிகள் 40 மணி நேரத்துக்கு மேலாக தாக்குதல் நடத்தினர். இந்த பகுதிகளில் நாங்கள் எங்கள் நடவடிக்கைகளை முடித்துக் கொண்டு விட்டோம். அவை எங்களின் கட்டுப்பாட்டின் கீழ் கொண்டு வரப்பட்டு விட்டன. தலைநகர் கொட்டா மற்றும் நாஸ்கியின் சில பகுதிகளிலும் எங்கள் போராளிகள் உள்ளனர். அங்கு பாகிஸ்தானின் ராணுவம் விரட்டி அடிக்கப்பட்டு விட்டது. பலூச்சிஸ்தானின் பல மாவட்டங்களில்
40 மணி நேரத்துக்கு மேலாக தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. எங்கள் அதிரடியில் பாகிஸ்தான் ராணுவம், போலீசார் மற்றும் எல்லை பாதுகாப்பு படையினர் என 200க்கும் மேற்பட்ட பாகிஸ்தான் வீரர்கள் கொல்லப்பட்டனர். 17 பேர் உயிருடன் பிடிக்கப்பட்டனர் என்று BLA கமாண்டர் GN பலூச் தெரிவித்திருக்கிறார். அதே நேரம் பாகிஸ்தான் அரசு சார்பில் பலூச்சிஸ்தான் முதல்வராக இருந்து வருகிற சர்ஃபராஸ் புக்தி என்ன கூறியிருக்கிறார் என்றால், BLA தாக்குதலில் 17 வீரர்கள், பொதுமக்கள் 31 பேர் உயிரிழந்தனர் என்று தெரிவித்திருக்கிறார். பாகிஸ்தான் ராணுவம் கூறுகையில், பலூச்சிஸ்தானில் நடைபெற்ற தாக்குதலில் பிரிவினைவாதிகள் 133 பேர் கொல்லப்பட்டனர். தாக்குதலுக்கு இலக்கான அனைத்து மாவட்டங்களும் மீட்கப்பட்டு விட்டன. நாங்கள் அவர்களை துரத்துகிறோம். அவர்களை அவ்வளவு எளிதில் தப்பிக்க விடமாட்டோம். எங்கள் ரத்தம் அத்தனை மலிவானது அல்ல என்று தெரிவித்துள்ளது. இந்த மோதல் காரணமாக பலூச்சிஸ்தானில் கடந்த 2 நாட்களாக மொபைல் இணைய சேவை முடக்கப்பட்டுள்ளதாக AFP செய்தி நிறுவனம் தெரிவித்திருக்கிறது. வீட்டை விட்டு வெளியே செல்பவர்கள் பாதுகாப்பாக திரும்புவார்கள் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லாத நிலை தற்போது உள்ளதாக 39 வயது கடைக்காரர் அப்துல்லா என்பவர் தெரிவித்திருக்கிறார் என்று AFP செய்தி வெளியிட்டிருக்கிறது. மேலும் எப்போதும் பரபரப்பாக இருக்கும் பட்டா நகரில் முக்கிய சாலைகள் வெறிச்சோடி காணப்படுவதாகவும், வணிக நிறுவனங்கள் மூடப்பட்டிருப்பதாகவும், மக்கள் அச்சம் காரணமாக வீட்டுக்குள்ளேயே இருப்பதாகவும் அது தெரிவித்திருக்கிறது. தாக்குதலில் உயிரிழந்தவர்களின் இறுதிச் சடங்கில் கலந்து கொள்வதற்காக கொட்டா சென்ற பாகிஸ்தான் உள்துறை அமைச்சர் மௌசின் நக்வி, பலூச்சிஸ்தான் விடுதலை ராணுவத்தின் தாக்குதலின் பின்னணியில் இந்தியா இருக்கிறது என்று குற்றம் சாட்டியிருக்கிறார். எனினும் அதற்கான எந்த ஆதாரத்தையும் அவர் வெளியிடவில்லை. அதே கருத்தை பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ख्वाजा ஆசிஃபும் கூறியிருக்கிறார். பாகிஸ்தானின் இந்த அபத்தமான குற்றச்சாட்டை இந்தியா திட்டவட்டமாக மறுத்திருக்கிறது. இதற்கு பதிலளித்து இருக்கிற இந்திய வெளியுறவுத்துறை பாகிஸ்தான் முன்வைத்துள்ள ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை திட்டவட்டமாக நிராகரிக்கிறோம். இது தனது சொந்த தோல்விகளில் இருந்து கவனத்தை திசை திருப்புவதற்கான பாகிஸ்தான் ஆட்சியாளர்களின் வழக்கமான தந்திரங்கள் அன்றி வேறில்லை. வன்முறை சம்பவங்கள் நடக்கும் ஒவ்வொரு முறையும் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பாகிஸ்தான் திரும்ப திரும்ப கூறி வருகிறது. இதற்கு பதிலாக அந்த பிராந்தியத்தில் உள்ள மக்களின் நீண்டகால கோரிக்கைகளை நிவர்த்தி செய்வதில் பாகிஸ்தான் அரசு கவனம் செலுத்துவது சிறந்ததாக இருக்கும். அதன் அடக்குமுறை, கொடூரம் மற்றும் மனித உரிமை மீறல்கள் நமக்கு அறியப்பட்டதே என்று இந்திய தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோ மொத்தத்துல பாகிஸ்தானுக்கும் பலூச் விடுதலை படைக்கும் இடையிலான மோதல் முற்றி வருகிறது. 2 தரப்பிலும் பெருமளவு உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளன. அதன் காரணத்தினால இந்த பலூச் எல்லை சார்ந்த அந்த பகுதிகளில் ஸ்திரத்தன்மை பாதிக்கப்பட்டிருக்கிறது. பலூச் என்பது பாகிஸ்தானுடைய மிகப்பெரிய மாநிலம். பாகிஸ்தானுடைய இப்ப இருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான் மேப்ல பலூச் கிட்டத்தட்ட 45% வரும். பாகிஸ்தானின் மொத்த நிலப்பரப்புல 45% பலூச். ஆனால் பாகிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகையில பலூச் மக்கள் தொகை வெறும் 2%. மிகப்பெரிய அளவுல கனிம வளம் நிறைந்த ஒரு பகுதி பலூச். தனியாக இந்தியா பாகிஸ்தான் 47 பிரிஞ்சப்போ பலூச் என்பது தனி நாடு கோரியது. ஆனால் அன்றைக்கு பிரிட்டிஷ்காரர்கள் சதி செய்து தனிநாடு கேட்ட பலூச்சை பாகிஸ்தானின் அங்கமாக அறிவித்து விட்டு சென்று விட்டார். சோ அதனால 47 இருந்தே பலூச்சுக்கும் பாகிஸ்தானுக்கும் ஆகாது. 47 தொடங்கிய பலூச் விடுதலை போராட்டம் இன்றைக்கு வரைக்கும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த விடுதலை போராட்டத்தை ஆயுத வழியில் முன்னெடுக்கிறது பலூச் லிபரேஷன் ஆர்மி என்கிற பலூச்சிஸ்தான் விடுதலை படை. அந்த படை ரொம்ப கட்டுக்கோப்பான, அதிக அளவுல பயிற்சி பெற்ற திறன்மிக்க வீரர்களை கொண்ட படை. அவங்க திடீர்னு பலூச்சுக்குள்ள இருக்கக்கூடிய பாகிஸ்தான் ராணுவ நிலைகள் மீது தாக்குதல் நடத்துகின்றனர். அது அவங்க இல்ல தற்கொலைப்படை தாக்குதலுக்கு தனி பிரிவே உண்டு. அதுல இப்போ ரீசன்ட் பாஸ்ட்ல முதன்முறையாக பெண் போராளிகளை அவர்கள் களமிறக்கி இருக்கிறார். சோ அதனால நிலைமை முற்றிக்கொண்டு வருகிறது. அங்க எந்த மோதல் நடந்தாலும் சரி, அதுக்கு பின்னால இந்தியா இருக்கு அப்படின்னு சொல்றத வழக்கமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்.
அவங்க ரெண்டு விஷயத்த சொல்லும் பாகிஸ்தான் அரசு. ஒண்ணு, இந்த மாதிரி தாக்குதல் இருந்தால் இதுக்கு பின்னால் இந்தியா இருக்கிறது, இல்லைன்னா இதுக்கு பின்னால ஆப்கான்ல இருக்கக்கூடிய தலிபான்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இத சொல்றதே கூட அதுல ஒரு பேட்டர்ன் உண்டு. எப்படின்னா, இப்போ ஆப்கன் தலிபன்ட்ட பயிற்சி பெற்ற தெரிக்கி தலிபான் பலுச்சிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தான் நிலைகள் மீது தாக்குதல் நடத்தினால் அப்போ அதுக்கு பின்னால் தலிபான் இருக்குன்னு சொல்லுவாங்க. அதே நேரத்துல பலூச் லிபரேஷன் ஆர்மி பாகிஸ்தான் நிலைகளுக்கு எதிராக தாக்குதல் நடத்தினால் அதற்கு பின்னால் இந்தியா இருக்கிறது என்று சொல்லுவார். சோ தெரிக்கி தலிபான் தாக்குதலுக்கு பின்னால தலிபான்ஸ், பிஎல்ஏ தாக்குதலுக்கு பின்னால இந்தியா அப்படிங்கிறது பாகிஸ்தான் தொடர்ந்து முன்மொழிந்து வந்து கொண்டிருக்கிற ஒரு பிரச்சாரம். ஆனால் 47 இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டிருக்கு. இன்றைக்கு நேற்றைக்கு ஆரம்பமானதில்லை. அப்படிங்கிறப்ப திடீர்னு இந்தியா இது பின்னாலே இருக்கு அப்படின்னு சொல்றது ஒரு அர்த்தமற்றது. ஆனா அவங்க என்னன்னா ஒரு பேலன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக பாகிஸ்தான் இதை செய்து வருகிறது. அது என்ன பேலன்ஸ் அப்படின்னா, இப்ப காஷ்மீர்ல திடீர்னு பயங்கரவாதிகள் ஊடுருவி தாக்குதல் நடத்தினா நாம் என்ன சொல்றோம்? இதற்கு பின்னால் அண்டை நாடு இருக்கிறது, அதாவது பாகிஸ்தான் இருக்கிறதுன்னு சொல்றோம். சோ இப்போ அவங்க ஒரு நேரேட்டிவ் செட் பண்றாங்க. காஷ்மீர்ல நடக்கிற தாக்குதலுக்கெல்லாம் பின்னால் பாகிஸ்தான் இருக்கிறது நீங்க சொன்னீங்கன்னா, பலூச்சில நடக்கிற ஒவ்வொரு தாக்குதலுக்கு பின்னாலும் இந்தியா இருக்கிறது நான் சொல்லுவேன். இதுதான் அவர்களுடைய ஸ்டைல். இப்போ அதேபடி அங்க இருக்கக்கூடிய பாதுகாப்பு அமைச்சர் எல்லாருமே இதுக்கு பின்னால் இந்தியா இருக்கிறது அப்படின்னு சொல்லுகிறார். ஆனால் நாம பாகிஸ்தானை குற்றம் சாட்டுறதுக்கும் நம்மை பாகிஸ்தான் குற்றம் சாட்டுவதற்கும் இடையில் ஒரு முக்கிய வித்தியாசம் இருக்கு. நாம குற்றம் சாட்டுகிற போது அதற்கான ஆதாரங்களை முன்வைக்கிறோம். இப்ப மும்பையில அஜ்மல் கசாப் தாக்குதல் நடத்தினார். ஆனா அஜ்மல் கசாபுக்கு எங்களுக்கு சம்பந்தமே இல்லை என்று பாகிஸ்தான் கூறியது. ஆனா அவர்கிட்ட பாகிஸ்தான் ஐடென்டி கார்டுல இருந்து எல்லாத்தையும் நம்ம பிடிச்சோம், எல்லாத்தையும் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். இதே போலத்தான் சல்லடை போட்டு ஒசாமா பின் லேடனை அமெரிக்க படை தேடிக்கொண்டிருந்த போது அவர் எங்கள் நாட்டில் இல்லை என்று பாகிஸ்தான் பொய் சொன்னது. கடைசியில் அவர் எங்க பிடிபட்டார்? பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கைபர் பக்துன்வா மாவட்டத்தை சார்ந்த அபோட்டாபாத் என்கிற பகுதியில் தான் அவர் கண்டறியப்பட்டார். கடைசியில் அவர் இருந்த இடத்துக்குள்ளேயே புகுந்து அவரை போட்டு தள்ளியது அமெரிக்க படை. அதனால பொய் பேசுவதில் நிகரற்ற புலமையும் நிபுணத்துவமும் பாகிஸ்தானுக்கு உண்டு. அதே போல அடுத்த பொய்யை அவர்கள் தொடர்ந்து ஆரம்பிக்கிறார்கள். பட் இது ஒரு விதத்துல நல்லது. என்னன்னா, பிராந்திய அளவுல இந்தியாவுடைய கை ஓங்குவதற்கு இந்த மோதல்கள் வழிவகுக்கும். என்றைக்காவது ஒரு நாள் பலூச் பாகிஸ்தான் வரைபடத்திலிருந்து வெளியேறியது என்றால் அது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே பாகிஸ்தானுடன் இருந்த கிழக்கு பாகிஸ்தான் பங்களாதேஷாக மாறியது. அப்ப என்னாச்சு அப்படின்னா, பாகிஸ்தானுடைய மொத்த மக்கள் தொகையில 50% மக்கள் தொகை வெளியேறியது. அது வேற ஒரு நாடுன்னு ஆச்சு. இப்போ பலுச்சிஸ்தான் வெளியேறினால் இன்றைக்கு இருக்கிற பாகிஸ்தானுடைய நிலப்பரப்புல அரௌண்ட் 50% பாகிஸ்தானுக்கு இல்லை என்று ஆகிவிடும். அப்போ பாகிஸ்தானுடைய நிலை ரொம்ப கவலைக்கிடமாக மாறிவிடும். ஏன்னா ஏகப்பட்ட மினரல்ஸ், அதே போல பல நாடுகளோட அக்சஸ், இது எல்லாமே பலுச்சிஸ்தானை மையமா வச்சுதான் இருக்கு. ஏன்னா அதை ஒட்டித்தான் ஈரான் வருது. இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால பலூச்சுங்கிறது ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸோட கூட ஒரு நிலப்பரப்பு. அதனாலதான் அந்த பேரன் லேண்டை விட்டு கொடுக்க மாட்டேன் என்கிறது பாகிஸ்தான். மக்கள் தொகை வெறும் 2%. நிலப்பரப்பு பாகிஸ்தான் மொத்த நிலப்பரப்புல மோர் தென் 40 to 45%. ஏன்னா கனிம வளம் மண்டி கிடக்கிற ஒரு பகுதி. பட் இருந்தாலும் முன்னை காட்டிலும் போராட்டம் கூர்மை அடைந்து கொண்டு வருகிறது, அது உறுதி. இது பாகிஸ்தானுக்கு நீண்ட கால அளவுல தலைவலியை உருவாக்கும். இது பாகிஸ்தானுடைய பொருளாதாரத்தை பெருமளவு பாதிக்கும். இன்னைக்கே பாகிஸ்தானுடைய பொருளாதாரம் பட்டு மோசமான முறையில வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. அங்க பணவீக்கம் 38%ங்கிறாங்க. நம்ம நாட்டுல பணவீக்கம் 2%க்குள்ளாக கட்டுப்படுத்தப்பட்டு இருக்கு.
பாகிஸ்தான்ல பணவீக்கம் மோர் தென் 30%. அப்படின்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாரு. அப்படிங்கிறப்போ இந்த ராணுவ மோதல்லாம் நடந்து கொண்டே இருந்தால் அதனுடைய பட்ஜெட்ல ராணுவத்துக்கான செலவினங்கள் கூடிக்கொண்டே வரும். அப்போ மக்களுக்கான திட்டங்கள்ல பின்னால போய்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு நீண்ட கால கண்ணோட்டத்துல பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் ஒரு வறிய தேசமாக மாறிவிடும். இப்பவே அந்த நிலையில் தான் இருக்கு. மாறி மாறி பிச்சை எடுத்துட்டு தான் இருக்கு அந்த தேசம். இன்னும் கீழாக போய்விடும். மொத்த தேசமும் வறுமை கோட்டு கீழே போயிடும். அப்படி ஒரு சூழ்நிலை வரும். அதை நோக்கி பாகிஸ்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. தாவேக 3ஆம் ஆண்டு விழாவில் விஜய் பேசியதை கவனித்தீர்களா? தாவேகாவின் 3வது ஆண்டு தொடக்க நிகழ்ச்சி பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று பிப்ரவரி 2ஆம் தேதி நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் அந்த கட்சியின் தலைவர் விஜய் பேசினார். அவர் பேச்சுல ரொம்ப முக்கியமா 2 டேக்அவேஸ் இருந்து. ஒன்னு, அவர் பாதை மாறுகிறார் அப்படிங்கிறது தெரிஞ்சது. இன்னொன்று, அவர் எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டு தன்னை இன்னொரு எம்ஜிஆர் போல காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார். அத்தகைய ஒரு வியூகத்தை அவர் வகுத்து வருகிறார் அப்படிங்கிறது தெரிகிறது. இப்போ இதுல எப்படி பாதை மாறினார் அப்படிங்கிறத சொல்றேன். அவர் ஒரு இடத்துல சொல்லுகிறார், நாம் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் திமுக கூட்டணி, இன்னொரு பக்கம் பிஜேபி தலைமையில் மற்றும் பலர். மாபெரும் மக்கள் சக்தியா நம்ம அணி ஒரு பக்கம், அடுத்து திமுக தலைமையில் மற்ற கூட்டணி கட்சிகள் ஒரு பக்கம், அடுத்து பாஜக தலைமையில் மற்றும் பலர். எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்த மாபெரும் மக்கள் சக்தியான நம்மால் மட்டுமே முடியும். எத்தனை சக்திகள் எத்தனை பேர் வந்தாலும் திமுகவை வீழ்த்துறதுக்கு மாபெரும் மக்கள் சக்தியான நம்மளால மட்டும்தான் முடியும். ஒவ்வொரு வீட்டிலும் தாவேக இருக்கிறது. தீய சக்தியை வீழ்த்த தூய சக்தியான நம்மால் மட்டுமே முடியும். நம் மக்கள் விசிலை ஊதுவதில் தீய சக்தியும் ஊழல் சக்தியும் தெரித்து ஓட வேண்டும் என்று அவர் கூறினார். இந்த விசில்ல ஊதுல இந்த தீய சக்தியும் இந்த ஊழல் சக்தியும் தெரிச்சு ஓடணும். இதுல அவர் சொல்லியிருக்கிற என்னன்னா, நாம ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் டிஎம்கே கூட்டணி, இன்னொரு பக்கம் பிஜேபி தலைமையில் மற்றும் பலர் அப்படின்னு இருக்காரு. ஆக்சுவலா தமிழக பிஜேபியுடைய தலைமை பொறுப்பில் அதிமுக இருக்கிறது. அதை ஏப்ரல் 12ஆம் தேதி அமித்ஷாவே உறுதி செய்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தலைமையில் நாங்கள் தேர்தலை சந்திப்போம் என்று பலமுறை சொல்லியிருக்கிறார். அதே போல என்டிஏவை பொறுத்தவரை தேசிய அளவில் எப்படி மோடியோ அதே போல தமிழக அளவில் எடப்பாடி பழனிசாமி என்றும் அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் விஜய் என்ன சொல்றாருன்னா, பிஜேபி தலைமையில் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. இதுதான் சிண்டு முடிகிறது. இதுதான் சேட்டைங்கிறது. என்ன அப்படின்னா, இப்படி சொல்றதன் மூலமா இப்ப அந்த கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடிய பிஜேபியினருக்கும் அதிமுகவினருக்கும் இடையில ஒரு மனக்கசப்பை உருவாக்கலாம்ல, கூட்டணிக்குள்ள ஒரு முரண்பாடுகளை தீவிரப்படுத்தலாம் இல்லையா? இதுதான் அவருடைய ஐடியா. இதுக்கு பொலிட்டிக்கல் ஜார்கன்ல என்ன பேரு அப்படின்னா, சாணக்கியன் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி மித்திரபேதம் அப்படின்னு, நண்பர்களுக்குள்ள பகையை உருவாக்குறது. இந்த மாதிரி சொல்ற தப்புன்னு அவருக்கு தெரியும். தமிழக என்டிஏவுடைய தலைவர் எடப்பாடி பழனிசாமி அந்த தலைமை இடத்துல அதிமுக இருக்குன்னு தெரியும். ஆனா அவர் வேண்டுமென்றே பாஜக தலைமையில் அப்படின்னு அவர் சொல்லுவார். சோ இதன் மூலமா ஒரு சிந்து முடிகிற வேலையை விஜய் பார்த்திருக்கிறார். இது ஒண்ணு. இல்ல பாதை மாறினார் நான் சொன்னேன்ல, அது எங்க வருது அதை பார்ப்போம். அதாவது தொடக்கத்திலிருந்து விஜய் என்ன சொல்லி கொண்டு இருக்கிறார்? ஒரு பக்கம் கொள்கை எதிரி பிஜேபி, இன்னொரு பக்கம் அரசியல் எதிரி திமுக அப்படின்னு சொல்லி வந்திருக்கிறார். ஆனால் இந்த தடவை அவருடைய என்டையர் ஸ்பீச்சிலையும் அவர் பிஜேபியை அதிக அளவில் அட்டாக் பண்ணார். பிஜேபி விஷயத்துல ஒரு மென்மை போக்கை கடைபிடிக்கிறார். இன்னும் சொல்ல போனால் பிஜேபி தலைமையில் அதிமுகன்னு சொல்ற மாதிரி சொல்லி பிஜேபியை தூக்கி பிடிப்பதற்கான ஒரு முயற்சியில அவர் ஈடுபடுகிறார். சோ பிஜேபியை பத்தி பேசுறத அவர் குறைத்து கொண்டு இருக்கிறார். ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ரெண்டாவது ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னா, அவர் பலமுறை இதற்கு முன்னால சொல்லி இருக்கிறார், எங்களுக்கும் திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி, தெளிவா சொல்லிட்டு இருந்திருக்கார். சோ ஆரம்பத்திலிருந்தே விஜய் முன்னிறுத்தினது இருமுனை போட்டியை மட்டும்தான்.
ஒரு முனையில விஜய், இன்னொரு முனையில டிஎம்கே. இதைத்தான் அவர் சுட்டி காட்டிட்டு வந்தார். ஆனால் இந்த தடவை ரொம்ப தெளிவா அதுல இருந்து டீவியேட் ஆகிறார். நாம் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் டிஎம்கே கூட்டணி, இன்னொரு பக்கம் பிஜேபி தலைமையில் கூட்டணி. அப்படின்னா இதுவரைக்கும் தாவேகா வெர்சஸ் டிஎம்கேன்னு சொல்லிட்டு இருந்தது. எங்களுக்கும் டிஎம்கேக்கு இடையில் தான் போட்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. இந்த ஒரு அடிப்படை விஷயத்திலிருந்து விஜய் முற்றிலும் மாறி இருக்கிறார். களம் நேற்றைக்கு வரைக்கும் அவர் சொன்ன மாதிரி டிஎம்கேக்கும் தனக்கும் இடையிலான போட்டியாக இல்லை அப்படிங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். அதே நேரத்தில் முற்றிலும் மாற்றி இது எங்களுக்கும் பிஜேபிக்கும் இடையிலான போட்டி, இல்லாட்டி எங்களுக்கும் என்டிஏவுக்கு இடையிலான போட்டி அப்படின்னு சொல்றதுக்கும் அவர் விரும்பல. ஏன்னா டிஎம்கே எதிர்ப்புங்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறார். சோ அதனால இதுவரையிலும் எங்களுக்கும் திமுகவுக்கு இடையில் தான் போட்டி என்று கூறி வந்தவர் இப்போது எங்களுக்கும் டிஎம்கேக்கு இடையிலும் போட்டி, எங்களுக்கும் பிஜேபி கூட்டணிக்கு இடையிலும் போட்டி என்று சொல்ல வந்திருக்கார். இப்போ அதனால அல்டிமேட்டா நமக்கு என்ன தெரிய வந்திருக்கு அப்படின்னா, தனக்கும் டிஎம்கேக்கு இடையில் தான் போட்டி என்கிற ஒரு நேரட்டிவை கைவிட்டு விட்டார் விஜய். அந்த கைவிடுறதுக்கு என்ன காரணமா இருக்கும்? ஒன்று, இன்னைக்கு இருக்கிற கலை யதார்த்தம் வேறு விதமான செய்திகளை தருகிறது. இதை விஜய் உணர்ந்திருக்கிறார். அதாவது டிஎம்கேயை காட்டிலும் ஒரு வலுவான போட்டியாளராக என்டிஏ உருவெடுத்திருக்கிறதுங்கிறத அவர் உணர்ந்திருக்கிறார். பட் இவ்வளவெல்லாம் உணர்ந்த விஜய் இந்த பிரதானமான ரேஸ்ல தான் 3வது இடத்துல தான் இருக்கோங்கிறத உணர்ந்திருக்கிறாரான்னு தெரியல. பட் அதையும் ஓரளவு உணர்ந்திருப்பார்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் கொஞ்சம் என்ன நடக்குதுங்கிறத இப்ப சமீப காலமா அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கார் அப்படின்னு தோன்றுகிறது. நேற்றைக்கு ஸ்பீச்சிலேயே ஒரு இடத்துல நாம கோலாகலாஸ் டிவியில வெளியிட்ட கருத்து கணிப்பு குறித்து பேசியிருக்கிறார். கோலாகலாஸ் டிவி பேரை சொல்லல, ஆனா அந்த கருத்து கணிப்பின் சாரத்தை சொல்லி இருக்கிறார். அவர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அந்த இடத்துல கருத்து கணிப்புங்கிற வார்த்தையை பயன்படுத்தாமல் கடுப்பு கணிப்பு அப்படின்னு சொல்லி அவர் என்ன சொல்லி இருக்கிறார்னா, சில கடுப்பு கணிப்புகள் நான் அர்பன்ல மட்டும்தான் இருக்கேன், ரூரல் ஏரியால கிராமப்புறங்களில் நான் இல்லவே இல்லை என்றெல்லாம் சொல்லுகின்றன. ஆனால் தாவேகா தமிழகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக அந்த ஒரு விஷயம் போயிட்டு இருக்குல்ல, இந்த கருத்து கணிப்பு அதில் நிறைய பேர் உண்மையான கருத்து கணிப்புலாம் சொல்கிறாங்க. அதையும் நான் தப்பு சொல்லலை. சில பேர் கடுப்பில் விட்ட கணிப்பாகவும் இருக்குது. இதுக்கே சிட்டியில் தான் இருக்குது, டவுனில் தான் இருக்குது, வில்லேஜ் சைட்லலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி சில டெஸ்ட் எல்லாம் பண்ணி பாருங்கள், தெரியும். விசில் சின்னம் போகாத ஊரே இல்லை. விசில் சின்னம் எங்கெல்லாம் இருக்குதோ அங்கெல்லாம் டிவிக்கே இருக்குதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி அர்பன்ல மட்டும்தான் விஜய் இருக்கிறார், ரூரல்ல இல்லவே இல்லை அப்படிங்கிற ஃபைண்டிங்ஸை முன் வச்ச முதல் ஊடகம் கோலாகலாஸ் டிவி. டிஎம்கே பாட்டாளி மக்கள் கட்சி இதுக்கு சமமா விஜயை பார்க்கல, அப்படி எதுவும் கிடைக்கல. கிராமப்புறங்கள்ல கிடையாது, குக்கிராமத்துல இல்லவே இல்லை. சோ அதையும் விஜய் பார்த்திருக்கிறார், கேட்டு இருக்கிறார். அது பற்றின தாக்கம் அவருக்குள் இருக்கிறது. தன்னுடைய ஸ்பீச்சில் அதை மென்ஷன் பண்ணி ஆக வேண்டிய கட்டாயம் அவரை அறியாமலேயே அவருக்கு உருவாக்கி இருக்கிறது. ஸோ இதையெல்லாம் புரிந்து இருக்கிறார். ஸோ அதனால நேற்றுக்கு வரைக்கும் 2 பேருக்கு இடையில தான் போட்டின்னு சொன்னவர் இன்றைக்கு 3 பேருக்கு இடையில் அப்படிங்கிற அளவுக்கு வந்திருக்கிறார். அப்புறம் மிக கடுமையாக பிஜேபி எதிர்த்தவர் இப்போது பிஜேபியோட மென்மை போக்கை கடைபிடிக்கிறார். அப்படின்னா இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, சிபிஐ எஃபெக்ட் அப்படின்னு புரிந்து கொள்ளலாம். புரிந்து கொண்டாலும் தப்பில்லை. டெல்லிக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய நடை மாறி இருக்கிறது, அவருடைய வியூகம் மாறி இருக்கிறது, மாற்றி பேச தொடங்கி இருக்கிறார். அப்புறம் நான் இன்னொன்னு சொன்னேன், எம்ஜிஆரோடு தன்னை ஒப்பிட்டுக் கொள்ளுகிற போக்கு. இப்ப விஜய் ஒரு இடத்துல என்ன சொல்றாருன்னா, எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பிறகு, அவர் வெற்றி பெற்ற பிறகு கூட சட்டப்பேரவையில் ஒரு நடிகர் கட்சி வந்திருக்கிறது என்று கேலியும் கிண்டலும் செய்தார்கள். அதை போலத்தான் நாம் அரசியலுக்கு வந்த பிறகும் இந்த விஜய்க்கு என்ன அனுபவம் இருக்கிறது என்கிறார்கள். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய கட்சியாக நாம் வளர்ந்திருப்பதற்கு காரணம் நீங்கள்தான். 77 ஜூன் மாதத்தில் எம்ஜிஆர் வானொலியில் பேட்டி ஒன்று அளித்தார். அதில் பேசும்போது, பேரறிஞர் அண்ணா இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமரும் நிலை ஏற்பட்டு விட்டது என்று எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்று அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் அதிமுக என்று சொன்னார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ரேடியோவில் ஒரு பேட்டி ஒன்று கொடுத்தார்.
பேரறிஞர் அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு எண்ணி எண்ணி கண்ணீர் வடித்தேன். அன்னைக்கு அந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னார். 2017க்கு பிறகு 2021க்கு பிறகு தமிழகத்தின் நிலையை யோசித்து பார்த்த மக்கள் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமரும் நிலை ஏற்பட்டு விட்டதே என கண்ணீர் வடித்தார்கள். இன்று இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பித்த இயக்கம்தான் தமிழக வெற்றி கழகம் என்று கூறியிருக்கிறார். 2017க்கு அப்புறம் 2021க்கு அப்புறம் தமிழ்நாட்டுடைய நிலைமையை பற்றி யோசித்து பார்த்த நம்ம தமிழக மக்கள் காமராஜர் அவர்கள் இருந்த இடத்தில், அண்ணா அவர்கள் இருந்த இடத்தில், எம்ஜிஆர் அவர்கள் இருந்த இடத்தில் இப்படிப்பட்டவர்களும் அமர்கின்ற ஒரு நிலைமை ஏற்பட்டுச்சேன்னு தமிழக மக்கள் கண்ணீர் வடிச்சாங்க. இன்னைக்கு இந்த கண்ணீரை துடைக்க ஆரம்பிச்ச இயக்கம் தான் தமிழக வெற்றி கழகம். அதாவது இதுல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. என்னன்னா, எம்ஜிஆருக்கு சமமா தன்னை காட்டிக்கிறது. இன்றைய எம்ஜிஆர் போல இன்றைய எம்ஜிஆர் விஜய் அப்படிங்கிற ஒரு உருவகத்தை கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்றது. இதன் மூலமா ஏடிஎம்கே தொண்டர்கள்ல கொஞ்சம் போர்ஷனை நம்மளால ஈர்க்க முடியுமா அப்படின்னு அவர் முயற்சி செய்ய தொடங்கி இருக்கிறார். ஆனா இதுல ஒண்ணு நீங்க கவனிச்சு பார்க்கணும். விஜய் தொடர்ந்து காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் இந்த 3 பேரைத்தான் சொல்லிக்கொண்டே இருக்கிறார். ஜெயலலிதாவை பத்தி அவர் பேசுறதே இல்லை. ஏன்னா ஜெயலலிதா வீட்டுக்கு வெளியே 5 மணி நேரம் கடந்த காலத்தில் காத்திருந்தது எல்லாம் விஜய்க்கு ஞாபகத்துல இருக்கும், அதெல்லாம் மறக்க மாட்டார். அதனால ஜெயலலிதாவை பத்தி பேசுறதே இல்லை. ஆனால் ஒன்னு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இன்றைக்கு இருக்கக்கூடிய கோர் ஏடிஎம்கே கேடர்ஸ் அத்தனை பேரும் ஜெயலலிதாவை பார்த்து அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டவர்கள், அதிமுக பற்றாளர்களாக மாறியவர்கள். இந்த எம்ஜிஆரை பார்த்து கட்சிக்குள்ள வந்தவங்க கிட்டத்தட்ட அந்த தலைமுறையே மோராலஸ் முடிவுக்கு வந்தாச்சு. அதனால இன்னைக்கு இருக்கிற ஏடிஎம்கேல பெருமளவு தொண்டர்கள் அத்தனை பேரும் ஜெயலலிதாவை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி கட்சிக்குள்ள இருக்கிறவங்க தான். அப்படிங்கிறப்போ நீங்க ஜெயலலிதாவை மென்ஷன் பண்ணாம எம்ஜிஆரை மட்டுமே மென்ஷன் பண்ணிட்டு இருக்கிறது மூலமா விஜய் நினைக்கிற எதையும் சாதிக்க முடியாது. அதிமுகவில இருந்து ஒரு செங்கலை கூட விஜயால் அசைக்க முடியாது. ஆனா எம்ஜிஆரை தன்பக்கமும் திமுகவை எதிராகவும் நிறுத்தி விஜய் பேசுவது இது முதன்முறை அல்ல. மதுரையில நடைபெற்ற தாவேகா மாநாட்டில் இதை தொடங்கிட்டார் விஜய். அந்த மாநாட்டில் பேசும்போது அவர் உயிருடன் இருக்கும் வரைக்கும் அந்த சிஎம் சீட்டை பத்தி ஒத்தராலையும் நினைச்சு பார்க்க முடியல, கனவு கூட காண முடியல. எப்படியாவது அந்த சிஎம் சீட்டை என்கிட்ட கொடுத்துருங்க, என் நண்பர் எம்ஜிஆர் திரும்ப வந்த பிறகு திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று தன் எதிரியை கூட மக்களிடம் கெஞ்ச வைத்தவர் எம்ஜிஆர். எம்ஜிஆரின் செல்வாக்கு அத்தகையது, அப்படிப்பட்டது என்றெல்லாம் விஜய் கூறியிருந்தார். அதே போல ஈரோட்டில் நடந்த கூட்டத்துல எம்ஜிஆரும் ஜெயலலிதாவும் திமுகவை தீய சக்தி என்றார்கள். அதேதான் நான் கூறுகிறேன். திமுக தீய சக்தி, தாவேகா தூய சக்தி. தூய சக்தி தாவேகாவுக்கும் தீய சக்தி திமுகவுக்கும் இடையில் தான் போட்டி. மக்கள் சக்தியான தாவேகாவுத்தான் திமுகவை வீழ்த்த முடியும் என்று விஜய் பேசினார். எம்ஜிஆர் அவர்களும் மேடம் ஜெயலலிதா மேடம் அவங்களும் ஒரே வார்த்தையில சொல்லி இந்த திமுகவை காலி பண்ணாங்கல்ல. நான் கூட யோசிப்பேன், ஏன் இவ்வளவு ஹார்ஷா பேசுறாங்க, ஏன் இவ்வளவு ஹார்ஷா அவங்கள திட்டுறாங்கன்னு யோசிச்சது உண்டு. இப்பதானே புரியுது. அவங்க 2 பேரும் சொன்னதை இப்ப நானும் ரிப்பீட் பண்றேன். திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, திமுக ஒரு தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி, தீய சக்தி. என் நெஞ்சில் குடியிருக்கும் ஈரோடு மக்களே, டிவிக்கே ஒரு தூய சக்தி. எப்படி இல்ல என்ன முரண்பாடுனா, தன்னை எம்ஜிஆருக்கு இணையாக காட்டிக் கொள்ளுகிற விஜய் காமராஜர், அண்ணா, எம்ஜிஆர் என்று வரிசைப்படுத்துகிற விஜய், அந்த வரிசையில ஜெயலலிதாவை மறந்து போய் கூட வைக்காத விஜய்,
தீய சக்தி அப்படின்னு சொல்றதுக்கு மட்டும் ஜெயலலிதாவுடைய பிரேச கடன் வாங்கி கொள்ளுகிறார். இது ஒரு பொய்யான முயற்சி, போலியான முயற்சி. நீங்க இன்னைக்கு இருக்கிற இந்த பிரசன்ட் டே ஏடிஎம்கேல இருக்கிற அத்தனை பேரும் ஜெயலலிதாவால் ஈர்க்கப்பட்டவர். எம்ஜிஆரால் ஈர்க்கப்பட்டவர்களுடைய தலைமுறை, அந்த தலைக்கட்டு கிட்டத்தட்ட முடிஞ்சு போயாச்சு. அப்படிங்கிறப்போ நீங்க ஜெயலலிதாவை ஆர்டர்ல கொண்டு வராமல், ஜெயலலிதாவை தனக்கான ஒரு உதாரண அரசியல்வாதியாக முன்னிலைப்படுத்தாமல் விஜய் ஏடிஎம்கே ரீச் அவுட்டே பண்ண முடியாது. அதனால ஜெயலலிதாவுடைய அந்த தீய சக்திங்கிற வார்த்தையை கடன் வாங்கிட்டு விளையாடினா மட்டுமே எதுவும் சாதிச்சிட முடியாது. ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா இதெல்லாம் சமிங்கப் பண்ணீங்கன்னா அவர் தன்னை இன்னொரு எம்ஜிஆராக காட்டிக்கொள்ள முயற்சி செய்கிறார். இப்ப இது சம்பந்தமா கருத்து தெரிவித்து இருக்கிற ஏடிஎம்கே மூத்த தலைவர்களில் ஒருவரான செம்மலை ரொம்ப அருமையா ஒண்ணு சொல்லியிருந்தார். சினிமால டூப் போடுறது சரியா இருக்கும், அரசியல்ல டூப் போடுவது எடுபடாது என்று சொல்லி இருக்கிறார். சோ விஜய் ஒரு டூப் மாஸ்டர் அப்படின்னு செம்மலை சொல்லி இருக்கிறார். கடந்த காலத்தில் தன்னை கருப்பு எம்ஜிஆர் என்று வர்ணித்துக் கொண்ட விஜயகாந்த் அரசியல் ரீதியாக என்ன ஆனார் என்பது எல்லோருக்கும் தெரியும். அசலை போல காட்டிக் கொள்வதாலேயே போலியான ஒன்று அசலாகி விடாது. மயிலுக்கு வான்கோழி, குயிலுக்கு காகம். எம்ஜிஆருக்கு விஜய். எம்ஜிஆர் எம்ஜிஆர் தான், விஜய் டூப் தான். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.